இன்ஃபர்டிலிட்டில நம்ம மேலுக்கு பார்க்கும்போது ஸ்பெர்ம் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்ல நம்ம அவங்களோட ஸ்பெர்மோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு. மேஜர் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், ஆல்கஹால் ஹேபிட் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகிட்டு இது எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெர்ம் சிந்தசிஸை கம்மி பண்ணக்கூடியது. ஏஜ் வைஸ்மே இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. லேட் மேரேஜ், ஒரு 40 வயசில் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் கொடுங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு வருவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் நாங்கள் எடுக்கும் போது அல்லது வெயிலில் அலையிற ஒர்க்கும் இருக்கும். சில பேருக்கு பாடி ஹீட் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்துட்டு கம்மி பண்ணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னால அது நிறைய காசஸ் இருக்குது. அனிமிக்னாலே அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் PCOD வந்து இப்போ காமனாக இருக்குது, ரொம்ப காமன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர்னுடைய ஃபவுண்டர் டாக்டர் பிரியா மேம் தான் இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஃபேமிலியாகவே தொடர்ந்து 250 வருடங்களாக 8 தலைமுறையாக சித்த மருத்துவத்தில் இருக்காங்க. இவங்களுடைய கிளினிக் பார்த்தீங்கன்னா சேலம் அண்ட் சென்னையில் இருக்குது. இவங்க கூட பேசி நிறையா விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படுது. எல்லா இடத்துலையுமே ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. எதனால வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக ஆகிட்டே இருக்கு மேம்? ஆக்சுவலாக இன்ஃபர்டிலிட்டிங்கும் போது நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம மேலுக்கு பார்க்கலாம். இன்ஃபர்டிலிட்டியில் நம்ம மேலுக்கு பார்க்கும்போது ஸ்பெர்ம் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்டில் நம்ம அவங்களோட ஸ்பெர்மோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது ஃபர்ஸ்ட்டு, அண்ட் மார்ஃபாலஜி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஹெட்டு, பாடி டைல், அந்த மார்ஃபாலஜி அந்த ஸ்பெர்மோடதுக்கு எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செக் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கும். மோஸ்ட்லி வந்து கவுண்ட் டெஃபிஷியன்ஸ்லேயே வருவாங்க. ஆசோஸ்பெர்மி ஆகட்டும், லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டு, இந்த மாதிரிலாம் வருவாங்க. அதாவது ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்டாகவும் வருவாங்க. மொட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதும், இந்த மாதிரி ரீசன்ஸ். மேஜர் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், ஆல்கஹால் ஹேபிட் ஆகட்டும், ஸ்மோக்கிங் ஆகிட்டு இது எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெர்ம் சிந்தசிஸை கம்மி பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லிடுவோம். இன்டர்னலாக ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன் இருந்தால் தான் வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்டே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டயட் கொடுத்து ப்ராப்பரான மெடிசன்ஸ் கொடுப்போம். மெடிசன்ஸ் அப்படிங்கும் போது உடல் கட்டுகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் கொடுப்போம். உடல் கட்டுகள்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பிடக்கூடிய உணவுகளில் அந்த உணவுகள் தான் வந்து பிளட்டாக மாறக்கூடியது, ஸ்ட்ரென்த்தாக மாற, அதுலேருந்து தான் வந்துட்டு நமக்கு ஸ்பெர்மாக வந்துட்டு உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம இன்டேக் எவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு தான் ஸ்பெர்மும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஏஜ் வைஸ்மே இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. லேட் மேரேஜ், ஒரு 40 வயசில் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு குழந்தைக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு நல்ல மெடிசன்ஸ் கொடுங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு வருவாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் நாங்கள் எடுக்கும் போது ஆல்கஹால் ஹேபிட் இருக்கா, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, அதர் ட்ரக்ஸ் ஏதாவது இருக்கா ஹேபிட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மெடிசன்ஸ் அப்படிங்கும் போது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ உடல் கட்டுகள் பிளட்லேருந்தே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அவங்கள. ஸோ எடுக்கக்கூடிய உணவுகள், பாடி வந்துட்டு இன்டர்னல் ஆர்கன்ஸும் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ இன்டர்னலாக நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ்லேருந்து லைஃப் ஸ்டைலே வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லிடும். ஆல்ரெடி அவங்க ஏதாவது ப்ரெஷரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களா, நைட் ஷிஃப்ட் ஏதாவது பார்க்குறாங்களா, ஐடி ஃபீல்டில் இருக்காங்களா, அந்த மாதிரி செக் பண்ணுவோம். சர்க்கடியன் ரிதம் எப்படி இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறதும் செக் பண்ணோம். பாடி ஹீட்டான பிளேஸில் ஒர்க் பண்ணுறாங்களா. சில பேர் வந்து ஃபேக்ட்ரிஸில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்டான ஒரு மிஷினரிஸ் பக்கத்தில் நின்று வேலை செய்வாங்க. பாடி ஹீட்டு வந்துட்டு அல்லது வெயிலில் அலையிற ஒர்க்கும் இருக்கும். சில பேருக்கு பாடி ஹீட் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதை வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்திக்கும் சில உணவுகள், டெய்லி எடுக்கக்கூடிய நம்மளோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ஸ், முட்டையாகட்டும், கீரை, பழங்கள், இந்த மாதிரியான உணவுகள், உடல் குளிர்ச்சிக்கு எடுக்கக்கூடியது, இந்த மாதிரியான உணவுகளும் சரி, நாங்கள் குடிக்கிற தாது புஷ்டி லேகியம் இதெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அதே போல் பூனைக்காளி விதை, இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. ஸோ நாமளாக வந்து பிளட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்பெர்ம் கூட அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போது நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபோனு, லேப்டாப், கம்ப்யூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கூட ஸ்பெர்ம் கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா மேம்? ஆக்சுவலாக அது வந்து பாடி ஹீட்னால வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மி பண்ண நான் முதல்லே சொன்னேன். இன்னொன்று வந்துட்டு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸ்னால ஸ்பெர்ம் வந்து கவுண்ட் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் லெவல், ஸோ இந்த கெசட்ஸில் நம்ம சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் இந்த மாதிரி கெசட்ஸில் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவங்க வந்து பர்சனல் ஹெல்த்தை வந்து சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க.
ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, ஹெல்த்தியான நியூட்ரிஷனாக இருக்க ஃபுட்டை எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. ஸோ பசிக்காக சாப்பிட்றத விட ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணாமல் அன்டைமில் சாப்பிட்றது. இந்த மாதிரி வெயிட் கெயின் ரொம்ப வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஒபிசிட்டியாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயும் கூட வந்துட்டு கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வரணும் அப்படின்னு அவங்க பார்க்காம ஒரு டிரான்ஸ்பேட் நான் சொல்ல மாதிரி ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் போதுட்டு வந்து அவங்களுக்கு லேட் ஆகும். மெடிசின்ஸ் நாங்கள் கொடுக்கும் போதே சொல்லிடுவோம், இந்த லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மெடிசின்ஸ் இப்படி தான் இருக்கும். சில எல்லா மெடிசின்ஸும் வந்து இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய அஸ்வகந்தா லேகியம் ஆகட்டும், சாத்துப்பூசி லேகியம், இதெல்லாம் வந்து பசும்பாலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நேச்சுரலாகவே பசும்பால், வாழைப்பழம், பாதாம், இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ நேச்சுரலாக அவங்க எடுத்துட்டாலே நல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் பிளட்டில் இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடியது தான் எங்களோட மெடிசன்ஸும் டயட்டும். அதாவது இப்போ நீங்கள் நிறைய கேஸ் பார்ப்பீங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதாவது ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது எந்த வயசுலேருந்து வர தொடங்குது மேம்? ஆக்சுவலாக வயசு சொல்லவே முடியாது. பெண்களுக்கு அப்படிங்கும்போது பீரியட்ஸ் சைக்கிள் ரெகுலராக இல்லைனாலே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் உடனே. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னால அது நிறைய காசஸ் இருக்குது. அனிமிக்னாலே அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். பிசிஓடி வந்து இப்போ காமனாக இருக்குது, ரொம்ப காமன். பெண்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து பிசிஓடி பேஷண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதேபோல் தைராய்டு பேஷண்ட்ஸும் அதிகமாக இருக்காங்க ப்ராப்ளம். ஸோ தைராய்டு இருக்குது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்குது, ஃபெலிப்பின் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால வந்துட்டு நிறைய வந்துட்டு பெண்களுக்கும் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் போதே உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் அவங்க பீரியட்ஸு சைக்கிளுக்கான ட்ரீட்மெண்ட் வர மாட்டாங்க, மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ குழந்தை இல்லை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஏஜ் நாங்கள் பார்க்கணும். பெண்களுக்கு அப்படிங்கும்போது ஏஎம்ஹெச், அது ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இந்த பிளட் டெஸ்ட்டை பார்க்கும்போது இதில் இந்த ஹார்மோன் லெவலை வச்சு இப்போ அந்த எக்கோட ஓவரியில் இருக்கக்கூடிய எக்கோட கவுண்ட்டை வந்து பார்த்துக்கலாம். பட் பிசிஓடி இருக்கவங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்காது, அதையும் செக் பண்ணிக்கணும். வைட்டமின் டி ஃபுட்டு, வைட்டமின் டி கம்மியாகிறதுனாலையும் வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சி குறையும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ சன்லைட்டில் போக மாட்டாங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க, பீரியட்ஸ் ட்ரபிளும் இருக்குது, பிசிஓடி இருக்குது அப்படின்னாலும் ஸோ கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக இருக்காது. அந்த சைக்கிளே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரியிலேருந்து எப்போ ஓவம் ரிலீஸ் ஆகுது, எந்த டைமில் வந்துட்டு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கணும், எப்போ வந்து குழந்தை வந்து இதாகும் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜே இல்லாமல் போயிடும். ஸோ முதல்ல வந்துட்டு அவங்க பீரியட் சைக்கிளை ரெகுலேட் பண்ணும். 28 டேஸ் பீரியட் சைக்கிளில் 12 to 14 இந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு ஓம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கும் போது தான் ஸ்பெர்மோட அந்த ஓவம் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு இந்த ஓவலேஷன் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிடுது. அதனால் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் கொடுக்கறதும் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு அவங்களுக்கு பிசிஓடி தைராய்டும் ரெண்டும் இன்டர் கனெக்ட். நிறைய பேருக்கு வந்து ரெண்டுமே காமனாகவே இருக்கும். ஒபிசிட்டியாக இருக்காங்க, டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு இந்த இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அதிகமாக இருக்குது. இன்னும் சில பேருக்கு வந்து ஹார்மோனல் டெஃபிஷியன்சியாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனாக இருக்கட்டும், ப்ரொஜெஸ்ட்ரானாக இருக்கட்டும், ஹார்மோன் டெஃபிஷியன்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் சீட்ஸ் நிறைய எடுத்துக்க சொல்லுவோம். சீட் சைக்கிளிங்னே ஒன்று இருக்குது. மந்த்லி வந்துட்டு 4 வீக்ஸில் எந்த மாதிரியான சீட்ஸ் எடுத்துக்கணும், நிறைய வந்துட்டு ஃப்ளாக் சீடு, செசமி சீடு மற்றும் சன்ஃப்ளவர் சீடு, இந்த மாதிரியான சீட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கும் போது வந்து கருமுட்டை உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதே போல் மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கும் போது வைட்டமின் டி நமக்கு கிடைக்கும். சன்லைட்டில் இருக்கும்போது வைட்டமின் டி கிடைக்கும். இது எல்லாமே கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. யோகாவும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்லுவோம். எதுக்குன்னா பிளட் சப்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மைண்ட் ரிலாக்ஸ்க்காகவும் சரி. ஸோ இதெல்லாம் பிளட் சப்ளை வந்து யூட்ரஸுக்கும் சரி ஓவரிக்கும் சரி நல்லா போகிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக அது யோகா மாதிரியான மைண்ட் பாடி ரிலாக்ஸுக்கு சேர்த்து வந்து நாங்கள் கொடுப்போம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்காமா? ஆமாம், அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதே போல் வந்துட்டு ஏஜும் ஒன் ஆஃப் த ரீசன். ஒரு 35 to 40 அல்லது 40 above வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட ஹார்மோன் லெவல் ஏஎம்ஹெச்சை பார்ப்போம். அதே போல் கருமுட்டை எவ்வளோ இருக்குது, அந்த கருமுட்டையோட கணக்கு எடுக்கிறதுக்கு தான் இந்த ஏஎம்ஹெச்சை பார்க்குறது. அதுலேயும் பிசிஓடி இருக்கவங்களுக்கு அந்த ஏஎம்ஹெச் வந்து அதிகமாக தான் காட்டும். ஆனால் அது கருமுட்டையோட கணக்காக நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். இருந்தாலும் வைட்டமின் டி கம்மியாக இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸுக்கு நாங்களே பார்க்கும்போது வந்து பிசிஓடி இருக்கும் போது வந்து வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும், B12 டெஃபிஷியன்சி இருக்கும். தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு இந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நிறைய காமனாக இருக்கும்.
ஸோ இங்கே நியூட்ரிஷனே உடம்புல சரியா இல்லாதப்போ கருமுட்டை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? ஸோ அந்த கருமுட்டையிலேருந்து உருவாகக்கூடிய குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? ஸோ அதனால நியூட்ரிஷன்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து எடுக்கக்கூடிய உணவுகள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும். மற்றும் மெடிசன்ஸ், இந்த மெடிசன்ஸ்லாம் எதுக்குன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கும், இந்த மாதிரியான சிஸ்ட்டு பிசிஓடியமான சிஸ்ட்டோ அல்லது ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஏன்னா இந்த யூட்ரஸில் தான் வந்து கரு வந்து பதிஞ்சு வளரணும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபைப்ராய்டுங்கிறது ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னால் அந்த கருப்பையில் வந்து கட்டிகள் ஏதாவது இருந்தால் அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணி ஆகணும். இப்போ வந்து சில பேருக்கு பீரியட் சைக்கிள் வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பீரியட் சைக்கிள் கரெக்டாக இருக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்கும் இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்காமா? ஆக்சுவலாக கருமுட்டை வளர்ச்சி நாம் பார்க்கணும். அதே போல் அவங்க வளர்ச்சி மட்டும் இல்லாமல் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்குது, பட் ஆனோ ஓவலேஷனும் இருக்குது சில பேருக்கு. ஆனோ ஓவலேஷன் அப்படின்னா ஓவலேஷனால வந்துட்டு கருமுட்டையே வளர்ச்சியே வராது. அதுதான் ஆனோ ஓவலேஷன் சொல்லக்கூடியது. ஸோ ஆனோ ஓவலேஷன்ஸில் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வந்துட்டு கருமுட்டை வளர்ச்சியே சரியாக இருக்காது, மந்த் வைஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து அப்படியே வளர்ச்சியாகி அது வந்து கரெக்டாக இருந்தாலும் எம்பெட் ஆகாது. கரெக்டாக எம்பெடட் அப்படிங்கும்போது என்னன்னா பையில் வந்துட்டு அந்த கருமுட்டையும் சரி ஸ்பெர்மும் சேர்ந்து அந்த கரு வந்து சரியாக பதியாமல் அடிக்கடி அபார்ட் ஆகிற பிரச்சனையும் சில பேருக்கு இருக்கும். அது வந்து லேயரில் இருக்கக்கூடிய லேயர் வந்து வீக்காக இருக்கிறதுக்கான ரீசன். இதுக்கு வந்து ஹார்மோன்ஸு நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதாவது தொடர்ந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றி, வணக்கம்.